ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நாம் ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணியிருந்த சிங்கிள் க்ரோஷே, டபுள் க்ரோஷே, அப்புறம் மேஜிக் ரிங் இது 3 யூஸ் பண்ணி ஒரு ஃப்ளவர் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது மேஜிக் ரிங் நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணிப்போம். மேஜிக் ரிங் ஃபார்ம் பண்ணோன்னே அதை கொஞ்சம் நல்லா டைட்டாக இழுத்து பிடிச்சிட்டு வழக்கம் போல் நம்ம ஒரு செயின் போடுறோம். அப்புறம் சிங்கிள் க்ரோஷே ஸ்டார்ட் பண்ணுறோம். 1 செயின், இது ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே, அந்த மேஜிக் சர்க்கிள்குள்ளாடி போடுறோம். இதுமாரி நம்ம இன்னொரு 5 சிங்கிள் க்ரோஷே போட்டோம் அப்படின்னா மொத்தம் 6 சிங்கிள் க்ரோஷேஸ் கிடைக்கும். 6 சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் நம்ம 6 பெட்டல்ஸோட ஒரு ஃப்ளவர் மேக் பண்ண போகிறோம் அப்படின்னு அர்த்தம். ஒரு சிங்கிள் க்ரோஷே வழியாகவும் ஒரு பெட்டல் நம்ம மேக் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இந்த மேஜிக் ரிங் ஃபுல்லாக இந்த ஸ்டிச்சஸை போட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கரெக்டான இதில் போடணும், டைட் கொடுத்து போடணும். ரொம்ப லூஸாக போட்டால் என்ன ஆகும் அப்படின்னா நிறைய கேப்ஸ் தெரியும். ரொம்ப டைட்டாக போட்டோம் அப்படின்னா நம்மளால் அந்த ஹூக்கை உள்ளே இன்சர்ட் பண்ணவே முடியாது, அந்தளவுக்கு டைட்டாக இருக்கும். அதனால் அதை கொஞ்சம் பார்த்து மீடியமான ஒரு இதில் கொடுக்கணும், டைட் கொடுத்து பண்ணணும். இப்போ நம்ம கிட்டத்தட்ட 6 போட்டாச்சு. இனி இந்த மேஜிக் ரிங்கை நம்ம இழுத்து டைட் பண்ணது ஒரு லைட்டாக ஒரு சர்க்கிள் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகும் நமக்கு. அது க்ளோஸ் ஆகாது. அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு போட்ட சிங்கிள் க்ரோஷியை நம்ம எடுத்து அந்த சிங்கிள் க்ரோஷி வழியாக ஹூக் இன்சர்ட் பண்ணி யார்ன் ஓவர் பண்ணி த்ரெட்டை புல் பண்ணி எடுத்துக்கணும். அந்த வழியாக எடுத்ததுக்கப்புறம் அதோட இன்னொரு இது இருக்கும், அந்த லூப் வழியாகவும் வெளியே எடுத்துடணும். இதை ஸ்லிப் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். நார்மலாக நம்ம செயின் ஸ்டிச் போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு போடுற அந்த இதை ஸ்லிப் நாட் சொல்லுவோம். இதை ஸ்லிப் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடித்த உடனே எக்ஸ்ட்ராவாக ஒரு செயின் கொடுத்துட்டு அப்புறமா அதை நம்ம கட் பண்ணி நம்ம லாக் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நமக்கு மேஜிக் ரிங் அந்த சர்க்கிள் நமக்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சிங்கிள் க்ரோஷேலையும் நம்ம டபுள் க்ரோஷே கொடுத்து ஒரு பெட்டல்ஸ் மேக் பண்ண போகிறோம். அது இந்த இடத்துல தான் ஸ்டார்ட் பண்ணணும், இந்த இடத்துல தான் ஸ்டார்ட் பண்ணணும்லாம் கிடையாது. எது ஃபஸ்ட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணாலும் ஓகே. இந்த சர்க்கிள்லேருந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே வழியாக நம்ம நீடில் இன்சர்ட் பண்ணி ஆல்ரெடி நம்ம போட்டு வச்சுருக்கிற அந்த ஸ்லிப் நாட் போட்டு வச்சுருக்கிற யானை இந்த ஹூக்கில் மாட்டி விட்டுட்டு நம்ம புல் பண்ணி இந்த பக்கம் எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா நார்மலாக நம்ம செயின் ஸ்டிச்சஸ் போடுவோம்ல, அந்தமாரி செயின் ஸ்டிச்சஸ் போட ஆரம்பிச்சிட வேண்டியது தான். ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் 1, அதுக்கப்புறமா 2, 3. அதுக்கப்புறம் நம்ம டபுள் க்ரோஷே போடுறோம். டபுள் க்ரோஷே வேறு இதில் போடக்கூடாது, அதே லூப்பில் நம்ம 3 டபுள் க்ரோஷே போடுறோம். ஒரே சிங்கிள் க்ரோஷேயோட அந்த ஸ்டிச்லேயே நம்ம 3 டபுள் க்ரோஷே போட்டு அது ஃபைனலாக டபுள் க்ரோஷே போட்டு முடித்த உடனே 3 செயின் கொடுக்குறோம். திரும்பவும் அந்த செயின் கொடுத்து அதே சிங்கிள் க்ரோஷேயில் நம்ம நீடில் இன்சர்ட் பண்ணி நம்ம ஹூக்கில் யார்ன் ஓவர் பண்ணி புல் பண்ணி எடுத்துக்கிறோம். எடுக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வழியாக எடுத்துகிட்டு நம்ம ஸ்லிப் ஸ்டிச் கொடுத்து லாக் பண்ணிக்கணும். இப்போ நாம் ஒரு பெட்டல் செஞ்சு முடிச்சிட்டோம். இதை மாதிரியே நம்ம ஒரு சிங்கிள் க்ரோஷேக்கும் இந்த மாதிரியே தான் 3 செயின் ஸ்டிச், அப்புறம் 3 டபுள் க்ரோஷே, அப்புறம் திரும்ப 3 செயின் ஸ்டிச் போட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணி லாக் பண்ணி எடுத்துக்கணும். இந்தமாரி 6 நம்ம செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு ஃப்ளவரோட ஃபார்மில் நிற்கும். ஆனால்
நிறைய த்ரெட்டு வந்து வெளியே நிற்கும். அந்த த்ரெட்டை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இதை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் செஞ்சு முடிச்சிட்டோம். ஃபைனலான அந்த ஸ்டிச் போட்டு எடுத்துக்கணும். எடுத்து முடிச்சதுக்கப்புறம் த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு அந்த த்ரெட் எல்லாத்தையுமே நம்ம ஹைட் பண்ண போகிறோம். எப்படி ஹைட் பண்ணோம் அப்படின்னா, இது இப்போ நான் கட் பண்ணுற த்ரெட்டு வந்து ஆல்ரெடி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அது ஹைடான த்ரெட்டு. அதில் பேலன்ஸ் இருக்கிறத வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி எடுக்கணும். மீதியை வந்து நம்ம ஹைட் பண்ணிக்கணும். எப்படி ஹைட் பண்ணணுன்னா, நார்மலாக நீடில் இருக்குல்ல, ஹை கொஞ்சம் பெருசான அந்த நீடில் யூஸ் பண்ணிக்கணும். யூஸ் பண்ணி இது க்ரோஷேக்குனே உள்ள நீடில் அதை இது பண்ணிக்கிறேன். அப்படி க்ரோஷேக்குன்னு நீடில் கிடைக்கல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் ஹை பெருசாக இருக்குது, இந்த த்ரெட் உள்ளே போகிற மாதிரி உள்ள நீடில் இருந்தாலே ஓகே தான். அப்புறம் இப்படி எடுத்துட்டு நம்ம ஃபுல்லாக எல்லாத்தையும் உள்ளே ஹைட் பண்ணி வச்சுக்கணும். ஹைட் பண்ணி இந்த அதில் எதெல்லாம் நூல் இருக்கோ எல்லா நூலையுமே நம்ம ஹைட் பண்ணி தான் ஆகணும். ஹைட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற அந்த த்ரெட்டை வந்து நம்ம பேலன்ஸ் இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் அது லாக்காக இருக்கும். ஹைட் பண்ணும்போது அதோட அந்த சின்ன சின்ன எட்ஜஸ் அந்த இது எதுவுமே நமக்கு வெளியே தெரியாது. ஒரு பர்ஃபெக்ட் நீட் லுக் கிடைக்கும் நமக்கு. அதுக்காக தான் அதை ஹைட் பண்ணுறோம். இப்போ எல்லாத்தையும் நம்ம ஹைட் பண்ணி முடித்து மீதியை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நல்லா அழகான ஒரு ஃப்ளவராக மேக் ஆகிருக்கா. இதுமாரி நிறைய செஞ்சு வச்சுருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.